ஜெர்மனியின் பெர்லின் விமான நிலையத்தில் நிலவிய மோசமான வானிலை காரணமாக விமான சேவைகள் பாதிக்கப்பட்டன. கனமழை மற்றும் கடும் காற்று உள்ளிட்ட வானிலை சூழ்நிலையால் விமானங்கள் புறப்படுவதிலும் தர இறங்குவதிலும் தாமதம் ஏற்பட்டது. இதனால் பயணிகள் கடும் சிரமம் அடைந்தனர். இதனிடையே பயணிகள் தங்களது விமான சேவை நிலவரத்தை முன்கூட்டியே சரிபார்க்குமாறு விமான நிலைய அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். மொராக்கோவில் பெய்த கனமழையை தொடர்ந்து கடுமையான வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. சார் எல் கெபீர் நகரில் வெள்ளம் சூழ்ந்து சாலைகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகள் முழுவதும் மூழ்கியுள்ளன. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே வெள்ள அபாய பகுதிகளிலிருந்து 1,43,000 பேர் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டுள்ளனர். மீட்பு மற்றும் நிவாரண பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. கொலம்பியா தலைநகர் பொகோட்டாவில் வாகனமில்லா நாள் கடைபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து சாலைகளில் வாகனங்களுக்கு பதிலாக நடைபயணிகள் மற்றும் சைக்கிள்கள் அதிகமாக காணப்பட்டன. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் மாசுபாட்டை குறைக்கும் நோக்கில் நடத்தப்பட்ட இந்த நிகழ்வின் போது நகரின் முக்கிய சாலைகள் பொதுமக்களுக்கு திறக்கப்பட்டு மக்கள் சுதந்திரமாக நடைபயணம் மற்றும் சைக்கிள் பயணம் மேற்கொண்டனர். உலக நாடுகளை உலுக்கும் எப்ஸ்டீன் கோப்புகள் குறித்த கேள்வியால் பிரிட்டன் மன்னர் சார்லஸ் கோபமடைந்த வீடியோ வேகமாக பரவி வருகிறது. பாலியல் குற்றவாளி எப்ஸ்டீனுடன் தொடர்பில் இருந்த முன்னாள் இளவரசர் ஆண்ட்ரூட்டிடம் விசாரணை நடத்தப்படுமா என்ற கேள்வி எழுப்பிய நபரை பாதுகாப்பு வீரர்கள் விரட்டியடித்துள்ளனர். கொலம்பியாவில் கனமழையால் ஏற்பட்ட கடுமையான வெள்ளத்தால் 31,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இடம்பெயர்ந்துள்ளன. இந்த பேரழிவு வெள்ளம் பல பகுதிகளில் வீடுகள், சாலைகள் மற்றும் அடிப்படை வசதிகளை கடுமையாக சேதப்படுத்தியுள்ளன. இந்த நிலையில் ஆயிரக்கணக்கான மக்களை அதிகாரிகள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றியுள்ளனர். மேலும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. ரஷ்யாவுடன் நவீனமயமான புதிய அணு ஆயுத ஒப்பந்தத்தை உருவாக்க நிபுணர்கள் இணைந்து பணியாற்ற வேண்டும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விரும்புவதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. நடப்பு அணு ஆயுத கட்டுப்பாட்டு ஒப்பந்தங்களை புதுப்பித்து இன்றைய உலக பாதுகாப்பு சூழ்நிலைக்கு ஏற்ற வகையில் புதிய ஒப்பந்தம் வடிவமைக்கப்பட வேண்டும் என்பதே ட்ரம்பின் நோக்கம் எனவும் வெள்ளை மாளிகை விளக்கமளித்துள்ளது. மதுரையில் இருந்து இலங்கைக்கு கடத்த முயன்ற 120 கிலோ கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்தனர். மதுரை சிந்தாமணி டோல்கேட் அருகே நள்ளிரவில் சாலையோரம் சந்தேகத்தின் பேரில் நின்று கொண்டிருந்த காரை போலீசார் சோதனை செய்தபோது அதில் இருந்த நபர் ஒருவர் தப்பியோட முயன்றார். அவரை மடக்கி பிடித்து விசாரணை நடத்தியதில் காரின் பின்புறத்தில் 60 பார்சல்களில் 120 கிலோ கஞ்சா இருப்பது தெரியவந்தது. நெல்லை நெல்லையப்பர் கோவிலில் நடந்த சமபந்தி விருந்தில் நரிக்குறவர் இன சிறுவர்கள் புறக்கணிக்கப்பட்டதாக வெளியான தகவல் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதுகுறித்து கோவில் நிர்வாகம் உணவு காலியானதால் மட்டுமே அவர்கள் திருப்பி அனுப்பப்பட்டதாக விளக்கமளித்தது. இந்நிலையில் இந்து முன்னணி சார்பில் நரிக்குறவர் இனத்தைச் சேர்ந்த குழந்தைகள் மற்றும் பெரியவர்களை கோவில் வாசலில் சால்வை அணிவித்து மரியாதை செய்தனர். பின்னர் கோவிலுக்குள் அழைத்து சென்று சுவாமி தரிசனம் செய்ய வைத்தனர். திருவண்ணாமலை வந்தவாசி அருகே கொவளை கிராமத்தில் 1,26,00,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்ட புதிய அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் முதல்வரால் திறந்து வைக்கப்பட்டும் சாலை வசதி இல்லாததால் மக்கள் பயன்பாட்டுக்கு வர முடியாத நிலையில் உள்ளது. ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட அவசர வாகனங்கள் செல்ல வழி இல்லாததால் கீழ்ப்பாக்கம், கீழ்நர்மா, எண்டத்தூர் உள்ளிட்ட பகுதி மக்கள் இன்னும் பழைய மருத்துவமனையே நம்பி வருகின்றனர். இந்நிலையில் சாலை பணிகள் நடைபெற்று வருவதாகவும் விரைவில் மருத்துவமனை பயன்பாட்டிற்கு வரும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் உள்ள தனியார் பள்ளி மாணவர்கள் காவல் நிலையத்திற்கு சுற்றுலா சென்றனர். அங்கு காவல்துறையினரின் பணிகள் மற்றும் அவர்கள் பயன்படுத்தும் கைவிலங்கு, துப்பாக்கி, வாக்கி டாக்கி உள்ளிட்ட உபகரணங்கள் மற்றும் அவற்றின் பயன்பாடு குறித்து போலீசார் மாணவர்களுக்கு விளக்கம் அளித்தனர். இந்த நிகழ்ச்சியில் காவல் ஆய்வாளர்கள் தலைமையில் போலீசார் பாடம் எடுத்ததால் காவல் நிலையம் பள்ளிக்கூடம் போல காட்சியளித்தது. பாருங்க அங்க அந்த பேசுவாங்க
குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் அதானி மங்கள சேவா திட்டத்தின் முதலாம் ஆண்டு நிறைவு விழா கொண்டாடப்பட்டது. இதில் அதானி குழுமத்தின் பிரதிநிதிகள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். சமூக நலன் மற்றும் சேவை நடவடிக்கைகளில் அதானி மங்கள சேவா திட்டம் கடந்த ஓராண்டில் மேற்கொண்ட செயல்பாடுகள் குறித்து உரையாற்றப்பட்டது. தொடர்ந்து கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. தெற்கு ஸ்பெயினில் கனமழையை தொடர்ந்து மக்கள் வெளியேற்றப்பட்ட மலை நகரத்திலிருந்து வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடும் ட்ரோன் காட்சிகள் வெளியாகியுள்ளன. அதில் மலைப்பகுதிகளிலிருந்து ஆறு போல ஓடும் வெள்ள நீர் கீழ்ப்பகுதிகளுக்கு பாய்ந்து செல்கின்றன. வெள்ள அபாயத்தை முன்னிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மலைநகரில் வசித்த மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஊருக்குள்ள புலி வர்ற வரைக்கும் வேட்டைக்காரனை பத்தி தான் அந்த ஊரே பேசும். ஒரு நாள் புலி வரும். நடிகர் ரவி மோகன் நடிப்பில் உருவாகி வரும் கராத்தே பாபு திரைப்படத்தின் படப்பிடிப்பு பணிகள் முழுமையாக நிறைவடைந்ததாக தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது. டாடா திரைப்படத்தை இயக்கிய கணேஷ் கே பாபு இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்த படம் அரசியல் பின்னணியை கொண்ட கதையாக தயாராகியுள்ளது. அண்மையில் வெளியான இப்படத்தின் டீசர் ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியதுடன் ரவி மோகனின் கதாபாத்திர தோற்றம் பாராட்டுக்களையும் பெற்றது. அந்த தொகுதியில் ஒரு மண்ணு பொம்மை நிற்க வச்சா கூட அவங்க கட்சி தான் ஜெயிக்கும். கராத்தே பாபு படத்தை கோடை வெளியீடாக திரையரங்குகளில் வெளியிட திட்டமிட்டுள்ளதாக படக்குழு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்பெயின் தலைநகர் மேட்ரிட்டில் உள்ள பாரஹாஸ் விமான நிலையத்திற்கு செல்லும் சாலையில் திடீரென குழாய் உடைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. யுக்ரைனுக்கு போலந்து பிரதமர் டொனால்ட் டஸ்க் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள நிலையில் தலைநகர் கீவில் போரில் மரணமடைந்த யுக்ரைன் படை வீரர்களுக்கு யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியுடன் இணைந்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்த பயணத்தில் டொனால்ட் டஸ்குடன் போலந்து நிதியமைச்சர் ஆண்ட்ரேஸ் டொமான்ஸ்கியும் பங்கேற்றுள்ளார். போர் முடிந்த பின் யுக்ரைன் நாட்டின் மறுசீரமைப்பிற்கான சர்வதேச மாநாட்டை ஏற்பாடு செய்வதற்கான பணிகளில் அவர் ஈடுபட்டுள்ளார்.